டிஜே லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் குட். இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னா, மார்கழி மாதத்தோட 11வது நாள்ல தாங்க இருக்கோம். எல்லாருக்கும் என்னோட மாலை வணக்கம். இன்னைக்கு மார்னிங் எழுந்துக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பிகாஸ் நேத்து பயங்கர கோல்டா இருந்தது. ரொம்ப மாத்திரை போட்டு நல்லா தூங்கிட்டேன். மார்னிங் எந்திரிக்கிறதுக்கே எனக்கு 4:50 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் எழுந்து ஃப்ரெஷ்னப் ஆயிட்டு, அதுக்கப்புறமா போய் பூஜை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப கோல்டா இருந்தது. நேத்து வந்து நாங்க நான்வெஜ்லாம் சாப்பிட்டோம். ஸோ நேத்து நைட்டே வந்து வீட கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பூஜைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஃப்ரெஷ்னப் ஆயிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு டெய்லி வந்து ஒவ்வொரு வேர்ட் சொல்றேன். இன்னைக்கு என்ன மாரி வேர்ட் சொல்ல போறோமா அப்படின்னு கேட்குறீங்களா? நான் இன்னைக்கு எந்த வேர்டும் சொல்லலைங்க. நெறைய பேர் இந்த வீடியோவ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்த்துட்ருக்கீங்க. அதனால மேபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் போட்டிருப்பீங்கல்ல. அதனால தான் நான் இன்னைக்கு அந்த டாபிக்கே எடுக்கல. மேபி நான் வேற ஏதாவது ட்ரை பண்ணணும் போல இருக்கு. ஸோ கண்டிப்பா இன்னும் வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா யோசிச்சு உங்க கூட வேற ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க, பார்த்துட்டு ப்ளீஸ் அதில லைக் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன வந்து நெய்வேத்தியம் வைக்க போறோம்னா, நேத்து பயங்கர கோல்டா இருந்தது. எதுவுமே என்னால பண்ண முடியல. ஸோ அதனால வந்து இன்னைக்கு மார்னிங்குமே வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்னப் ஆயிட்டு பெருசா எதுவும் வைக்கல. நான் இன்னைக்கு நெய்வேத்தியமா என்ன வச்சிருக்கேன்னா, அ ஒ கடலை உடைச்ச கடலை ப்ளஸ் வந்துட்டு வெல்லம். இது 2 தான் வச்சிருக்கேன். பானக தண்ணி வைக்கலான்னு தான் இருந்தேன். பட் அது ஆல்ரெடி ஒரு நாள் வச்சதுனால வெல்லம், கல்ல வச்சுட்டேன். இன்னைக்கு ஃப்ரைடே வேற. உடம்பு ரொம்ப வந்து படுத்தி எடுக்குது. சம்டைம்ஸ் இந்த குளிர்ல வந்து ரொம்ப வந்து டயலமோலயே இருக்கு. ஒரு நாள் நல்லா இருக்கு, மறுபடியும் கோல்ட் ஆயிடுது. மறுபடியும் நல்லா இருக்கு, கோல்ட் ஆயிடுது. ஸோ இது இப்படியே வந்து போயிட்டு இருக்கிறதுனால நான் இப்படி கேரி பண்றேன். ஆனா ஒவ்வொரு நாள் நானும் இந்த குளிர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக புதுசு புதுசா ஒரு விஷயம் பண்றேன். சாக்ஸ் போட்டேன், குல்லா போட்டேன். எதுவும் செட் ஆகல. இன்னைக்கு ஸ்வெட்டரே போட்டுட்டேங்க. நல்லா ஜர்க்கின் போட்டுட்டு குளிரா நானா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். பட் என்னன்னா தண்ணி தெளிச்சுட்டு துடைக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, கால் எல்லாம் வந்து ஜில்லுன்னு ஆயிடுது. உடனே வந்து சர்ருன்னு நமக்கு வந்து கோல்டு ரிஃப்ளெக்ட் பண்ணது என்னன்னா, ஸ்னீஸ் வந்துடுச்சு. அதனால வந்து பயங்கர கோல்ட் ஆயிடுது. ஸோ இன்னைக்கு எந்திரிச்சதே லேட்டு. எப்பவுமே எனக்கு வந்து சீக்கிரமா முழிப்பு வருது. பட் என்ன பண்றேன்னா, ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுறேன். உடம்பு முடியாததுனால. நான் நல்லா ஆக்டிவா இருந்தேன்னா 3:30க்கே எந்திரிச்சிட்டு இருந்தேன். அப்படியே டே பை டே குறைஞ்சிட்டே போகுது. எனக்கே வந்து என்னடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி பார்ப்போம். இருந்தாலும் நான் வந்து என்னோட விடாமுயற்சியை விடாம கண்டிப்பா இத வந்து நம்ம 30 டேஸ் எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு சேலஞ்சோட நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். என்னன்னா நான் மோஸ்ட்லி வந்து 10 to 15 டேஸ் இல்ல 21 டேஸோட நான் வந்து க்ளோஸ் பண்ணிப்பேன். யூசுவலா இத்தனை இயர்ஸ்ல வந்து ஒரு சில லாஸ்ட் இயர்லாம் நான் வந்து ஒரு 11 டேஸோட நான் வந்து கிவ் அப் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் என்னால பண்ண முடியல. ஏன்னா குழந்தை குட்டி பாப்பா இருந்தா. அதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு நான் பிரெக்னென்ட்டா இருந்தேன்றதுனால அப்பவுமே ஒரு 11 டேஸ், 21 டேஸ் மட்டும் தான் பண்ணியிருந்தேன். எ இந்த இந்த இயர் மட்டும் தான் வந்து நான் வந்து 30 டேஸுமே பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய இதோட இருக்கேன். பார்ப்போம். ஐ ஹோப் இன்னைக்கு இதெல்லாம் நடக்குதா? 30 டேஸுமே நான் பண்றேனா? அப்படின்ட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். எவ்வளோ கோல்ட் இருந்தாலும் எனக்கு எப்படியாவது விடாமுயற்சியா எந்திரிச்சு கூட நான் வந்து பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, சரி. என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்தீங்க, சப்பாத்தி அண்ட் கேப்சிகம் ரோல் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு. சாரி ஆக்சுவலா நான் வந்து கண்டிப்பா பண்றேன். கொஞ்சம் டைம் வந்து எனக்கு செட் ஆகல. அதனால மட்டும் தான் கொஞ்சம் டிலே ஆயிட்டிருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீக்ல இல்ல நெக்ஸ்ட் வீக்ல நான் வந்து உங்களுக்கு கேப்சிகம் அண்ட் சப்பாத்தி பண்ணி காட்டுறேன். அது என்னோட ஃபேவரைட். ப்ளஸ் அது வந்து நீங்களுமே ட்ரை பண்ணுங்க வீட்ல. ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ புதுசா நான் ஒரு விஷயம் செய்ய போறேன். நம்ம 2026ல அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா நியூ இயர்ல நான் ஒரு புது ஜேர்னிய ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸ்டே டியூன். என் கூட நீங்க ட்ராவல் பண்ணிட்டே இருங்க. அது என்ன ஜேர்னின்னு தெரிஞ்சுப்பீங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோவ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோவ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்க்கை ரொம்ப குட்டிங்க. வாங்க வாழ்ந்து பார்க்கலாம்.